விடிஞ்சா கல்யாணம், விடிஞ்சா நீட் எக்ஸாமு. இன்னும் பயந்துகிட்டு இருக்கீங்களா? எதை நினைச்சு பயப்படாதீங்க. போன வருஷம் இதே நாள் நிறைய பேரு என்ன சொல்ல, இந்த மண்ணு நிறைய பேரோட கண்ணீரை பார்த்த நாள். ஆம்பளை பையங்க அழுவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா அதிகமா ஆம்பளை பையங்களும் அழுதுருக்காங்க. நானும் போன வருஷம் அழுதேன். என் கூட படிச்ச நீட் எக்ஸாம் ஃப்ரெண்ட்ஸு அவங்க அதுக்கு மேல அழுகுறாங்க என்னோட. ஏங்கி ஏங்கி எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் பேப்பரை வாங்கிட்டாங்க. இன்னும் 20 கொஸ்டின் பிசிக்ஸ்ல நான் போடல. ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு, இந்த வருஷம் அவ்வளவு, இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணணும் போல அப்படின்னு அவ்வளோ அழுகுறேன். இது வந்து பார்த்தா எல்லாருக்கும் கொஸ்டின் டஃப். எல்லாரும் சொல்றாங்க கட் ஆஃப் 100 120 மார்க் வரைக்குமே குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ ஒரு ஃபீலிங் ஃபுல்லான ஒரு நாள். ஒரு காதலன் காதலிட்ட போய் காதலை சொல்லிட்டு அதுக்காக அவ ஆமான்னு சொல்லுவாளா இல்லைன்னு சொல்லுவாளான்னு அதை எதிர்பார்த்து காத்திருக்க ஃபீலிங்கை விட, நாளைக்கு நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து ஆன்சர் கீ கரெக்டா, நீங்க போட்ட ஆன்சர்ல கரெக்டா இல்லையான்னு செக் பண்ற ஃபீலிங் பல மடங்கு அதிகம். சந்தோஷமா போய் எழுதிட்டு வாங்க. ஒரே ஒரு மந்திரமா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், யாருக்காகவும் எந்த இடத்துலயும் நிக்காதவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி நாளைக்கு நீங்க இந்த கொஸ்டினுக்காகவும் ஒரு நிமிஷத்துக்கு மேல நிக்காம நீங்களாட்ட அடுத்த கொஸ்டின் போய்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வின் பண்ணுவீங்க. இது என்னோட ஒப்பீனியன். நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் டஃபா ஈஸியானு சொல்லுங்க. ஈஸி எவ்வளோ டஃப்பா இருந்தாலும் அது ஈஸின்னு நினைச்சிட்டு எழுதுங்க, அவ்வளவுதான். ஓகேவா?